கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் கூட காலையில் எழுந்திருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை என்னுடைய சிந்தனையில், என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் போட்டார். அதாவது என்னென்னா, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இந்த காலை வேளையில் எழுந்திருக்கும் பொழுது ஒன் திங் காட் புட் இன் மை ஹார்ட். ஆண்டவர் என்னோட அந்த டைமில், அந்த மோமெண்ட்டில் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட அந்த வார்த்தையை என்னோட பேசினார். தாழ்மை உள்ளவன் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார் என்று சொன்னார். அல்லேலூயா. காட் இஸ் மைண்ட்ஃபுல். காட் தாழ்மை உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எதை குறித்து யோசிக்கிறார் அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் யாரை குறித்து யோசிக்கிறாரு, எதை குறித்து யோசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், ஐ எம் மைண்ட்ஃபுல் ஆஃப் த ஹம்பிள் பீப்புள். தாழ்மை உள்ளவர்கள் மேலே நான் என்னவா இருக்கிறேன், சிந்திச்சுட்டே இருக்கிறேன் அவங்கள பற்றி. அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களை பற்றி ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, சிந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஆண்டவர், நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் இந்த நேரத்தில், உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. உங்கள் நிலைமையை பற்றி தான் ஆண்டவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. தாழ்மை உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 46 49 வசனத்தை மரியாள் இதே வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கணும். எல்லாரும் நல்லா கவனிங்க. இது உங்களுக்கான வார்த்தை, இந்த நாளுக்கான வார்த்தை. ஸோ அதனால் கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து நம்ம பொறுமையாக வாசிப்போம். ஆனால் அதே டைமில் நான் முடித்துடுவேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமென். தாழ்மை என்று சொல்லும் பொழுது சிலர் நம்ம லோவான இடத்துல நம்ம இருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா, அந்த லோவான இடத்துல இருக்கிறதுனால ஒருத்தருக்கு தாழ்மை இருக்குன்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ ரொம்ப ஒரு பெரிய உயர்வில் பதவியில் இருக்கிறவங்க அவங்க தாழ்மையாக இருக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லேலூயா. இட்ஸ் நாட் த பொசிஷன், இட் இஸ் த ஹார்ட். இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. உயரத்தில் இருந்தாலும் ஒரு மனிதன் தாழ்மையாக இருக்கலாம், தாழ்வில் இருந்தாலும் ஒரு மனிதன் தாழ்மையாக இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம அதுலேயும் ஜனங்களை பார்த்துருக்குறோம். சிலர் லோவான இதில் இருந்தாலும் பெருமை அவர்களுக்குள்ளே அதிகமாய் காணப்படும். சிலர் மேலே இருப்பாங்க ஆனால் தாழ்மையாக இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வித்தியாசமான காரியங்களுங்க. ஸோ பொசிஷனை பேஸ் பண்ணி இல்லை, நம்மளுடைய உயரம் அதை பேஸ் பண்ணி இல்லை, நம்மளுடைய இருதயத்தின் காரியங்கள் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்குது, அதுதான் அந்த மன தாழ்மையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி பாருங்க. மரியாளை நீங்கள் இந்த வசனம் மரியாளை யோசிச்சு பார்க்கும்போது, மரியாளை ஏன் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பார்? அவள் என்ன சாதாரண வீட்டில் பிறந்ததுனால மாத்திரம் அவளை தெரிந்தெடுத்திருப்பாரா? கிடையாது. அவளோட உண்மையாகவே அவளுடைய இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மைன்னு தன்னுடைய இருதயத்தில் உணர்ந்து அப்படி வாழுகிறதுனால தான் ஆண்டவர் அவளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உண்மை தானே? அப்படி தானே இருக்கும். ஆண்டவர் என்ன படிக்காதவங்களா இல்லை அப்படி தெரிந்தெடுத்து வரணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருக்கிறார்? இல்லை, இருதயத்தில் ஒரு மனத்தாழ்மை. அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே கூட நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவங்கள குறித்து ஆண்டவர் யோசித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நம்ம இந்த காலை வேளையில் சோர்வடைய வேணாம். நம்ம சிலராக இருந்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் நம்மளை யோசித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நித்தமும் நம்மளை குறித்தே யோசித்துட்டு இருக்கிறார் அவர். இந்த தாழ்மையான மனிதனை குறித்து, இந்த தாழ்மையான மனுஷியை குறித்து ஆண்டவர் சிந்தை உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது அதை குறித்து யோசிக்கிறார். அவர்களை குறித்து நினைவு வருகிறது அவருக்கு. அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் உற்று பார்க்கிறார். அவர்களுக்கு உதவி செய்யணும்னு கடந்து வருகிறார். அவர்களை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிறார்னா இது எல்லாம் அதில் கலந்துருக்குது. இது எல்லாமே அதில் நிறைஞ்சிருக்குது. நாட் ஜஸ்ட் நம்மளை வேடிக்கை பார்க்கறது இல்லை, நம்மளை குறித்து ஐயோ பாவம் அப்படின்னு யோசிக்கிறதுக்காக இல்லை. ஆண்டவர் நம்மளை குறித்து யோசிக்கும் பொழுது அவனுக்கு என்ன பண்ணலாம்,
அவளுக்கு என்ன பண்ணலாம், என்ன உதவி செய்யலாம், அவளுக்கு எங்கே தயவை வெளிப்படுத்தலாம் நம்ம அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நித்தமும் அதை குறித்து யோசிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்ப்போம், ஒரு சில மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் மீது ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறாருங்கிறத நம்ம ஒரு சில மனிதர்கள் வாழ்க்கையில் நம்ம பார்ப்போம். முதலாவதாய் லூக்கா, அதே நம்ம வாசித்தது தான், 46 49 வசனத்தை நம்ம வாசித்தோம். இது மரியாளுடைய வாழ்க்கையில் அவள் உணர்ந்து ஆண்டவர் தன்னுடைய அடிமைத்தனத்தை அவளுடைய தாழ்மையை ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவள் வயதிலும் குறைந்தவள், பண விஷயங்கள் மற்ற அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் ஒரு குறைவுபட்ட ஒரு ஸ்திரீயான ஒரு அடிமை பெண்ணாதான் அவள் தன்னை அவளுடைய இருதயத்தில் அவள் உணர்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் பார்க்கும் பொழுது அந்த தாழ்மையுள்ள ஒரு ஸ்திரீயின் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருந்து அவளுடைய சரீரத்திலே ஆண்டவர் உதிர்க்க வேண்டும் என்று சொல்லி, தோன்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த தாழ்மை குணம்தான் ஆண்டவருடைய வல்லமை அந்த சரீரத்தில் வெளிப்பட்டதற்குரிய ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் உணர்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அவருடைய சரீரத்தில் நடந்தது என்று சொல்லி இந்த லூக்கா 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் கூட ஒரு பகுதியை எடுத்து நீங்கள் வாசிங்க. லூக்கா 1:31 35 வாசிங்க. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாழ்வார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வருவார், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் கூறுகிறது, தேவதூதன் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ஹல்லேலூயா. அது ஒரு அருமையான வார்த்தை. தேவதூதன் உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொல்லுகிறார். யார் மேல நிழலிடும் என்று சொல்லுகிறார்? அந்த தாழ்மையா இருந்த அந்த ஸ்திரீயின் மீது ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய சரீரத்தின் மீது ஆண்டவர் உன்னதமானவருடைய வல்லமை, உன்னதமான ஆவியினுடைய அபிஷேகம் அவளுடைய சரீரத்திலே ஆண்டவர் வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய வல்லமை ஒரு சரீரத்திற்குள்ளே வரும் பொழுது அது எந்த இடத்துல வருகிறது? அது தாழ்மையா இருக்கிற அந்த ஸ்திரீனுடைய சரீரத்திலே தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ காட்ஸ் பவர் இஸ் மேனிஃபெஸ்டட். எங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது? யார் தாழ்மையாக இருக்கிறாங்களோ அவர்களுடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதாய் காணப்படுகிறது. அந்த எலிசபெத் சக்கரியாவுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா, அவளுக்கும் பிள்ளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையாய் வயது முதிர்ந்த ஒரு ஸ்திரீயாய் காணப்பட்டாள். ஆனால் அவள் மீதும் தேவனுடைய வல்லமை அவளுடைய சரீரத்தின் மீது இறங்கினது. அந்த சரீரம் ஒரு புது பலனை, ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொண்ட ஒரு சரீரமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய சரீரத்தில் தேவன் சில அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார். God wants to manifest His power in your body. உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு பலவீனம் உங்களுக்குள்ளே காணப்படுகிறது, ஏதோ ஒரு குறைவு உங்களுக்குள்ளே காணப்படுகிறது. அந்த குறைவை ஆண்டவர் மாற்றும்படிக்காய் அவருடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில் ஊற்றணும்னு நினைக்கிறார். ஆமென். ஒரு பிள்ளை இல்லாத ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் பிள்ளையை உண்டு பண்ணுகிறார்.
பிள்ளையே உருவாக முடியாத ஒரு நிலையில ஒரு ஸ்திரீனுடைய வயிற்றில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை உருவாக்குகிறார். அப்போ ஆண்டவரால் இருக்கிறதையும் சரி பண்ண முடியும், இல்லாததையும் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் வெளிப்படும். அல்லேலூயா. த ரீசன் டு அந்த டெலிவரன்ஸ், அந்த சிக்னஸ்லேருந்து ஒரு டெலிவரன்ஸ், அந்த வீக்னஸ்லேருந்து ஒரு டெலிவரன்ஸ், அது எப்போ அந்த சரீரத்தில் வெளிப்படுகிறது? அது மனத்தாழ்மையாய் தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவ வல்லமை உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. பாருங்க, அதுதான் அந்த அற்புதத்தினுடைய அடித்தளமாய் காணப்படுகிறது. The foundation of the miracle, the foundation of God's power does not fall on everybody. எல்லாரும் மேலும் தேவ வல்லமை விழுகிறதில்ல. அந்த தாழ்மையாய் அதை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவர்களுடைய இருதயத்தில் சரீரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அந்த அற்புதத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்கள் ஒரு அற்புதத்துக்காய் வெகு நாட்களாய், அந்த எலிசபெத்தை போல வெகு நாட்களாய் ஒரு காரியம் நடைபெறாமல் உங்கள் சரீரத்தில் காணப்படலாம், ஒரு ஆறாத காரியமாய் காணப்படலாம், எவ்வளவு மருந்து எடுத்தாலும் சரி செய்ய முடியாத காரியமாய் காணப்படலாம். ஆனால் உங்கள் மீது தேவ வல்லமை வரும் பொழுது சரி செய்ய முடியாத காரியத்தையும் ஆண்டவர் சரி செய்வார். எப்பொழுது சரி செய்வார்? நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது. மரியாள் என்ன போய் கேட்டாலாம், ஆண்டவரே எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சு தாங்கன்னு சொல்லிட்டு. எலிசபெத் என்ன ஆண்டவரிடத்தில் போய், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி அவள் கேட்டுக்கொண்டு இருந்தாளா? இல்லை. ஆண்டவர் அவருடைய மன தாழ்மையை பார்த்து ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த குடும்பத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அந்த ஸ்திரீயை அவர் தெரிந்து கொண்டார், அந்த சரீரத்தை அவர் தெரிந்து கொண்ட தேவனாக இருக்கிறார். நாமானுடைய வாழ்க்கையை பாருங்க, அவன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு, தேவனுடைய வல்லமையை அவனுடைய சரீரத்தில் உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு அவனுக்கு தடை செய்த ஒரு காரியம் என்னது? அவனுடைய பெருமை, இல்லையா? அவன் அந்த பெருமையினால தான் என்ன பண்ணா, he was about to lose the miracle in his life. அவன் வாழ்க்கையில், அந்த மரியாளுடைய வாழ்க்கையில் எப்படி அதற்கு முன்பாகவோ அதற்கு அப்புறமாகவோ அந்த காலகட்டத்தில் ஒருவருடைய வாழ்க்கையிலும் நடைபெறாத ஒரு பெரிய வல்லமை மரியாளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டது. ஆமென். அதற்கு ஒரே காரணம் பிரியமானவர்களே, அவளுடைய மனத்தாழ்மை. நாமான் அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்று, யாராலையும் தீர்க்க முடியாத குஷ்டரோகத்திலிருந்து சுகம் பெற்று அவன் வெளியே வந்ததற்குரிய காரணம் என்ன? அவனுடைய படிப்பா, அவன் செய்த சக்சஸா, அவனுடைய உயர்வு காரணமா? எதுவுமே இல்லை. அதையெல்லாம் பிரயோஜனமற்றதாய் மாறிவிட்டது. ஆல் த நாலேஜ், எல்லா ஞானமும் அறிவும் பெற்றிருந்த நாமான், எல்லா விதமான உயர்வுகளை பெற்றிருந்த நாமான், எல்லா விதமான பதவிகளை பெற்றிருந்த நாமான் குஷ்டரோகத்திலிருந்து சுகமாக முடியலையே, குஷ்டரோகத்திலிருந்து ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியலையே. அதை பெற்றுக்கொள்ள அவனுக்கு அடித்தளமாக இருந்த ஒரு காரியம் அவனுடைய மனத்தாழ்மை. அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளுடைய சரீரத்தில் எப்படி மரியாளுக்கு அற்புதம் செய்தாரோ, எப்படி எலிசபெத்துக்கு அற்புதம் செய்தாரோ, எப்படி நாமானுக்கு அற்புதம் செய்தாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்யணும், நீங்கள் உங்களை தாழ்த்தணும், தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கும். அல்லேலூயா. கொஞ்சம் உங்களை தாழ்த்தி பாருங்க, தேவ வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குகிறதை நீங்கள் உணருவீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 10 - 13 வசனங்கள் முடிய வாசிங்க. 1 சாமுவேல் 16, 10 - 13. இப்படி ஈசாய் தன் குமாரரில் சிஸ்டர் மைக்கில் வாசிங்க சிஸ்டர், உங்கள் பக்கத்தில் இருக்கு. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லோரும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே
வருமட்டும் நான் பந்திருக்க மாட்டேன் என்றான். ம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். ம். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். ம். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். ம். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ம். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். ஆமென். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பகுதியை நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் ஒரு மனத்தாழ்மையான ஒரு மனிதன் மீது ஊற்றப்படுகிறதாய் நம்ம இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் யார் மேல வந்து இறங்குகிறார்? ஒரு மனத்தாழ்மையுள்ள ஒரு மனிதனிடத்துல. இந்த வசனத்துல வாசித்து பார்க்கும் பொழுது சவுலை ஆண்டவர் ராஜாவாய் மறுதலித்து விட்டார். ஏன்? அவன் தொடர்ந்து கீழ்ப்படியாமல், அப்படியே எவ்வளவு தேவன் பேசினாலும் அதை கொஞ்சம் கீழ்ப்படியாமல் அவன் அசதியாய் எடுத்துக்கொண்டதுனால அவனை ஆண்டவர் தள்ளி வைத்து விட்டார். அவனுடைய ராஜ்யபாரத்தை அவனிடத்திலிருந்து எடுக்கிற ஒரு சூழ்நிலையாய் காணப்பட்டது. அப்போ சாமுவேல் தேவனை நோக்கி அவர் இரவு முழுவதும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பண்ண ஒரு மனிதன் இப்படி ஆகி போயிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் அதை நினைத்து துக்கப்படுகிறவராய் காணப்படுகிறார். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்ல, நீ பெத்லகேமுக்கு எழுந்து போ, அங்கே ஒரு மனிதனை என்ன பண்ண போற, நீ அபிஷேகம் பண்ண போற என்று சொல்லி அவர் அந்த இடத்திற்கு போகிறார். அப்போ சாமுவேல் அந்த பட்டணத்திற்குள்ள உள்ள நுழைகிறார். இந்த சீனை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாமுவேல் வந்து இஸ்ரவேல் முழுவதற்கும் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவன்தான் அந்த அந்த இடத்துல இஸ்ரவேல்லே ராஜாவை கூட அவ்வளோ பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசியை வந்து எல்லாருக்கும், இஸ்ரவேலில் இருக்கிற எல்லாம், அவன் தான் நியாயாதிபதி, அவன் தான் தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த 5வது வசனம் கூறுகிறது, அதற்கு அவன் உள்ள வரும்போது கேட்குறாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் கேட்குறாங்க, எல்லாம் பயந்து மிரண்டு கிடக்குறாங்க. ஏன்னா சாமுவேல் வந்து உள்ளே வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரே டென்ஷன், ஒரே அப்படியே பயம் கலக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்லுகிறாரு, அதற்கு அவன் 5வது வசனம், சமாதானத்தான் கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரனையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான் என்று சொல்லி வேதம் கூறுது. நினைச்சு பாருங்க, இது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன். அங்கே என்ன நடக்குது? ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஹோல் பெத்லகேமே அவர் வந்திருக்கிற நியூஸை கேட்டோன்னு எல்லாரும் அப்படியே ஒரு பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, சாமுவேல் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரே கவலையாக இருக்கிறாங்க. அப்போ சாமி சார், நீங்கள் பயப்படாதீங்க, நான் சமாதானமாக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், பலி செலுத்த போகிறோம். நீங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுத்திகரித்துட்டு அதில் பங்கு கொள்ளுங்கன்றார். அதில் ஸ்பெஷல் இன்விடேஷன் யாருக்கு போகுது? ஸ்பெஷல் இன்விடேஷன் அந்த வசனத்தில், மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களுக்கு பலி விருந்துக்கு அழைத்தான். ஸ்பெஷல் இன்விடேஷன். ஊரே திரண்டு வருது. ஈசாவுடைய குடும்பத்திற்கு ஸ்பெஷல் இன்விடேஷன். நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்களை வந்து ஆயத்தம் பண்ணிட்டு கடந்து வாங்கன்றாங்க. இப்போ நீங்கள் கொஞ்சம் இந்த சீனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஹவுஸ் டெடிகேஷனோ, புது வீடு கட்டியிருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு 7-8 பிள்ளைங்க இருக்காங்க. 7 பிள்ளைங்களையும் நீங்கள் வந்து ஆயத்தம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டீங்க. ஒரு பிள்ளையை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீ போய் வீடை க்ளீன் பண்ணி வை, காரை தொடச்சி வை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டிங்க. அப்போ கொஞ்சம் அந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்கள். அவங்க அப்பா வந்து ஊரே திரண்டு வந்திருக்குது, குடும்பத்துக்கு ஸ்பெஷல் இன்விடேஷன், எல்லா பிள்ளைங்களையும் கூட்டுவான்னு இன்விடேஷனு. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 7 பிள்ளைங்களை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டு 8வது பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, விட்டுறாரு. அவனை போய் நீ காரை தொடச்சி வை, நீ போய் ஸ்னோவை க்ளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லி, நாங்கள்லாம் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், இதே இது சாதாரண ஆளாக இருந்தால் பொங்கி எழுந்திருப்போம். நம்மளை யாராவது ஃபங்க்ஷனில் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளை யாராவது கேட்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம பொங்கி எழுந்திருப்போம் நம்ம. ஆனால் அங்கே பாருங்கள், தாவீது ஒரு வார்த்தை கூட அவன் பேசலை அந்த இடத்துல.
அவங்க அப்பா போய் ஆடு மேய்ச்சிடுறா, நாங்களாம் போய் முக்கியமான ஃபங்க்ஷன் நடக்குது, அதுவும் ஸ்பெஷலாக நம்ம குடும்பத்தை தான் கூப்பிட்ருக்குறாங்க, நாங்களாம் போகிறோம், நீ போய் ஆடு மேய்ச்சிட்ரு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. ஆனால் தாவீது உண்மையாகவே யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கூட அவங்க அப்பாட்ட முரண்டு பிடிக்காமல், அவங்க அப்பாட்ட எதிர்த்து பேசாமல் அவன் வந்து வழக்கம் போல் என்ன பண்ணியிருக்கிறான், ஆடு மேய்க்கிறதுக்கு அவன் போய்விட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி ஒரு மனத்தாழ்மை தாவீதுக்குள்ள. நம்மகிட்ட அது மாதிரி யாராவது பண்ணியிருந்தா நம்ம விட்டு வைப்போமா அவங்கள? ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். அப்பாவாக இருந்தா என்ன, தம்பியாக இருந்தா என்ன, அண்ணனாக இருந்தா என்ன, வீட்டில் ஒரு முக்கியமான கல்யாணம் நடக்குது, எனக்கு ஏன் இன்விடேஷன் வைக்கலை அப்படின்னு நம்ம கேட்போம். என்ன ஏன் நீ இன்விடேஷன் வச்சாலும் பரவாயில்ல, அதுவும் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னால் கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூப்பிடணும். ரொம்ப க்ளோஸாக இருந்தால் வீட்டுக்கு போய் கூப்பிடணும். இதெல்லாம் பண்ணலன்னா இன்விடேஷனுக்கு அர்த்தமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற இந்த உலகத்தில், இந்த நாட்களில் நாமளே அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் தாவீது பார்க்கும் பொழுது அவன் மனத்தாழ்மை உள்ளவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாளும் அவங்க அப்பா கிட்ட என்ன பண்ணலை, சண்டை பிடிக்கிறவனாய் காணப்படலை. ஆமென். மல்கியா 1வது அதிகாரம் 6வது வசனம் கூறுகிறது, நானே வாசிக்கிறேன். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. என்ன கொஸ்டினிங்க? தாவீது அவங்க அப்பாவை கனம் பண்ணுறான், நீங்கள் உங்கள் அப்பாவை அம்மாவையும் கனம் பண்ணுறீங்க. ஆனால் என்னைய வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அசட்டை பண்ணுறீங்களே, நான் பேசினா மட்டும் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கவே மாட்டீங்களே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. மனத்தாழ்மை என்று சொல்லும் பொழுது அப்பா பேசுறது மாத்திரம், அம்மா பேசுறது மாத்திரம், கூட பெரியவங்க பேசுறது மாத்திரம் கேட்கறது மனத்தாழ்மை அல்ல. இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளின தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுதுதான் அது உண்மையான மனத்தாழ்மையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு மேலாய் இன்னொருவருடைய வார்த்தையை வைக்கிறது மனத்தாழ்மை அல்ல, அதை கொடுத்தவருக்கு நம்ம செலுத்துகிற கனம் இல்லை என்று சொல்லி வேத வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அது எவ்வளவு கஷ்டமாய் காணப்பட்டாலும் பிரியமான, யூ ஷுட் நோ யுவர் பிளேஸ். சூப்பர்வைசருக்கு என்ன கணத்தை கொடுக்கணுமோ, என்ன கீழ்ப்படிதலை கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கணும். பேரண்ட்ஸுக்கு என்ன கீழ்ப்படிதலை கொடுக்கணுமோ அந்த கீழ்ப்படிதலை கொடுக்கணும். இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் ஆளுகை செய்கிற, சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் காணப்படுகிறார். உங்களுடைய ரெஸ்பெக்ட் என்ன லெவலில் இருக்குது அவருக்கு? உங்களுடைய ரெஸ்பெக்ட் என்ன லெவலில் அவருக்கு நீங்கள் கொடுங்க? எவ்வளவுக்கு நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க அவரை, எவ்வளவுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது எல்லாரும் அந்த இடத்துல கடந்து வந்துட்டாங்க. ஆனால் அவர் சாமுவேல் கேட்குறார், ஆண்டவர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, நீ வந்து இந்த நடத்த வேண்டிய ஈவெண்ட்டை நிறுத்தி வை. இன்னும் வர வேண்டிய ஆள் என்ன வரல, இன்னும் வரல. யார் அந்த வர வேண்டிய ஆள்? இருக்கிறதுலே மனத்தாழ்மையான ஒரு மனிதன், அவன் இன்னும் வரல. அவன் வர வரைக்கும் ஈவெண்ட்டை நடத்த முடியாது. ஹல்லேலூயா. பரலோகமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்? ஒரு ஆள் வராததுனால. யார் அந்த ஆள்? மனத்தாழ்மை உள்ள ஒரு ஆள் கடந்து வராததுனால ஆண்டவர் அப்படியே பரலோகமே நின்று வெயிட் பண்ணுது. யாருக்கு? இருக்கிறதுலே அவங்க வீட்டிலேயே கண்டுக்கிடாத ஒரு ஆள், அவங்க வீட்டிலேயே ரொம்ப ஒரு கீழ்த்தனமாக நடத்தப்படுகிற ஒரு ஆள், அவங்க உறவுகளிலே ரொம்ப தாழ்த்தப்பட்ட ஒரு ஆள், அவர் வருவதற்காக பரலோகம் காத்துக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அதுதான் பிரியமானவர்களே அந்த மனத்தாழ்மைக்கு இருக்கிற ஒரு வல்லமை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமென். அந்த வசனம் கூறுகிறது 1 சாமுவேலில் 16வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். 13வது வசனம் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சாமுவேலின் மூலியமாய் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் தி அனாயிண்டிங் ஆஃப் தி ஆல்மைட்டி காட், தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் வந்து விழணும்னா நமக்குள்ள என்ன காணப்படணும்? மனத்தாழ்மை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் மீது ஆண்டவர் சிந்தையாக இருக்க. பாருங்க, உலகமே மறந்திருந்தாலும் ஆண்டவர் யாரை ஞாபகம் வச்சிருக்கிறாரு? மனத்தாழ்மையாக இருந்த அந்த தாவீதை ஞாபகம் வச்சிருக்கிறார்.
எத்தனை பேர் உலகத்தில் மறந்திருந்தாலும், கூடியிருக்கிறவங்க எத்தனை பேர் மறந்திருந்தாலும், மனத்தாழ்வையும் உள்ளவன் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார். கான்ஸ்டண்ட்டாக அவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் வரலைன்னா ஒன்றும் நடக்காது பிரியமானவர்களே. அந்த இடத்துல அந்த மனிதன் வரலைன்னா நடக்காது. யார் 100 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, 500 பேர் அந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரு ஆள் மனத்தாண்மை உள்ள ஆள் கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. பரலோகம் அதற்காய் காத்து கொண்டு இருக்கிறது. என்னைக்கு அந்த மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அப்பொழுது கர்த்தர் அவன் மீது என்ன பண்ணுகிறார்? அபிஷேகத்தை ஊற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய பெயர்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் படுகிற கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இது எல்லாம் பத்தாது. நம்மளுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தப்பட்ட ஒரு இருதயமாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய வல்லமையான அபிஷேகத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்து கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அதற்கு அப்புறமா தான் நம்ம வாழ்க்கையில் உயர்வு. முதல்ல தாழ்மை, தேவனுடைய அபிஷேகம், அதற்கு அப்புறம் உலக உயர்வை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். இதுதான் அந்த ஃபார்முலா, இதுதான் அந்த அடித்தளமாய் காணப்படுகிறது. இன்னைக்கு நம்மளை தாழ்த்தணும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் எனக்காக வெயிட் பண்ணுறாரா? நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் எனக்காக வெயிட் பண்ணுவார். ஆண்டவர் என்னை குறித்து யோசிப்பார். உங்களை குறித்து உங்களுக்காக வெயிட் பண்ணுவார். நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்து யோசிப்பார். அல்லேலூயா. நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களை யோசிப்பார். அல்லேலூயா. உங்களை உயர்த்துவதற்காய் ஆண்டவர் யோசிப்பார். உங்களை தாழ்த்துவதற்காய் அல்ல, உங்களை உயர்த்துவதற்காய். உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வருவதற்காய் அல்ல, சரீரத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வருவதற்காய் கர்த்தர் உங்களை குறித்து யோசிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் என்னை குறித்து யோசிக்கிறாரா? யோசிப்பார் உங்களை குறித்து. நீங்கள் கொஞ்சம் உங்களை தாழ்த்துனீங்கன்னா அவருடைய அந்த அந்த ஹம்பிள் குரூப்பில் நீங்கள் சேர்ந்துருவீங்க. அந்த தாழ்த்தப்பட்ட குரூப்பில், தாழ்மையுள்ள குரூப்பில், தாழ்த்தப்பட்ட குரூப்பில், தாழ்மையான குரூப்பில் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா போதும், ஆண்டவரால் சும்மாவே இருக்க முடியாது. உங்களை குறித்து நித்தமும் யோசித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாய் நான் இதோடு கூட நான் முடிக்கிறேன். என்னாகமம் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் இங்கே ஒரு மனிதனை குறித்து வேதம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் மோசேயை குறித்து வேதம் கூறுகிறது. வாசிங்க. என்னாகமம் 12. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசேயை குறித்து வேதம் கூறுகிறது, மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். அதாவது தாழ்மை உள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஆனால் நீங்கள் மோசேயினுடைய முந்தின வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப கோபம் வரும். அவருக்கு ரொம்ப தன்னுடைய பதவி மேலே அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது அவருக்கு. ஆனால் நீங்கள் யாத்திராகமம் 3வது அதிகாரத்திலலாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் எல்லாராலையும் மறக்கப்பட்டு வனாந்தரத்தில் ஒரு ராஜாவாய் வாழ வேண்டிய ஒரு மனிதன், எகிப்துக்கு ராஜாவாய் வாழ வேண்டிய மனிதன் இன்னைக்கு மறக்கப்பட்டு மறந்து போய் எங்கே பண்ணுறான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அல்லேலூயா. எல்லாத்தையும் மறந்துட்டான், படித்ததை மறந்துட்டான், அந்த டேலண்ட் அந்த படித்தது எல்லாத்தையும் மறந்து போச்சு அவனுக்கு. அப்போ ஆண்டவர் அவனை என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் பாருங்க, தாழ்மை உள்ளவன் மேலே சிந்தையாக இருக்கிறார். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனம் கூறுகிறது, அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, தாழ்மை உள்ளவர்களுடைய பெயர்களை ஆண்டவர் அறிந்து அவர்களை குறித்து அவர் கூப்பிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு எவ்வளவு தூரம் அவர்களை குறித்து நினைவு இருக்குன்னா, அவர்கள் ஆடுகளை ஓட்டி கொண்டு வரும் பொழுது அவர்களை எங்கே சந்திக்கணும், எந்த நாளில் சந்திக்கணும், அவர்களோட என்ன பேசணும், ஆண்டவர் எவ்வளவு தூரம் ஆண்டவர் ஆயத்தமாய் அவனை நோக்கி கூப்பிடுகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் பார்க்கும் பொழுது 11வது வசனம் கூறுகிறது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அவனுக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு.
நம்ம கூட சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். ஆனால் கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாம் நமக்கு போயிடும். நம்மளுக்கு இருந்த எல்லாமே மறந்து போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படும். அப்படியான ஒரு சூழ்நிலையில் மோசே இருக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை பெயர் சொல்லி அழைத்து என்ன சொல்லுகிறாரு, ஒரு பெரிய ஒரு ஊழியத்தை அவனுக்கு கொடுக்கிறார். ஆமென். தாழ்மை உள்ளவன் மேல் ஆண்டவர் சிந்தையாக இருக்கும் பொழுது அந்த ஊழியத்திற்கு ஆண்டவர் அவனை அழைக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. யாருக்கு அந்த 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 ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? தாழ்மை உள்ளவர்கள் மீது ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஊற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனே சொல்லுகிறான், எனக்கு பேச்சு திறமை கிடையாது, எனக்கு அவர்களை போல நல்ல ஸ்மூத்தாக பேச தெரியாது, அவர்களை போல நல்ல சந்தோஷமாக காரியங்களை செய்ய வராது, என் வாய் திக்கும், நான் பேச நினைக்கிறது சில நேரத்தில் சரியாக வராது, இப்படிலாம் சொல்லி பலவிதமாக அவன் சொல்லி அவனுக்கு இருக்கு எல்லாமே போச்சு. அவனுக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை தன்னை குறித்து. என்ன ஒரு பெரிய எண்ணமும் சிந்தனையும் அவனை குறித்து அவனுக்கே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் எவ்வளவுக்கு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்ந்து போய் நின்றானோ ஆண்டவர் அவனைத்தான் என்ன பண்ணுறார், ஆண்டவர் அழைத்து அவருடைய ஒரு பெரிய ஒரு கனமான ஊழியத்தை அவன் மீது ஆண்டவர் வைக்கிறார். அல்லேலூயா. அதே இந்த என்னாகும் 12 வாசித்து பார்த்தீங்கன்னா மிரியாமும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க மோசையை பற்றி. யாரை பற்றி யார் வேணாலும் பேசலாம், அது ஆண்டவருக்கு பொறுப்பு இல்லை, ஆண்டவருக்கு அதை பற்றி கவலை இல்லை, யாரை பற்றி வேணாலும் பேசலாம். ஆனால் தாழ்மை உள்ளவர்களை பற்றி பேசும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் உடனே அங்கே ஆஜராகிறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆஜராகிறாரு. என்ன ஆரோன், என்ன மிரியம், ஏதோ பேசுகிறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உள்ள ஆஜராகிறார். யாருக்காக ஆஜராகிறாரு, யாரை குறித்து அப்போ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாருக்கும் அப்படி ஆண்டவர் ஆஜரானாரா சொல்லுங்கள்? எல்லாருக்கும் ஆண்டவர் அப்படி வந்தாரா? வரல. ஏன் வந்தார்னு அந்த வசனம் கூறுகிறது 12:3 மோசையானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த முள்ளவனாய் இருந்தான். அவன் எவ்வளவுக்கு தாழ்மையாக இருந்தானோ ஆண்டவருக்கே தாங்க முடியல. என்னடா இவன் இவ்வளோ தாழ்மையாக இருக்கிறான், இவனை போட்டு ஏதோ ஒன்று குசு குசுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், நேராக விசாரிக்கிறவராய் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே தாழ்மை உள்ளவர் மேலே ஆண்டவர் சிந்தையாக இருக்கிறார். நம்ம உடனே நம்ம ஒரு அது ஏட்டிக்கு போட்டி எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. புரியுதில்ல? ஏதாவது யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உடனே நம்ம ஒரு பதிலுக்கு ஒரு கொஸ்டினை கேட்டு அவங்கள அடித்து நொறுக்கிறது. பார்த்தியா, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் அடிச்சிட்டேன், பாயிண்ட்டுக்கு பாயிண்ட் அடிச்சிட்டேன், இப்போ 0 ஆகிடுச்சு பாயிண்ட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மோசையை நான் யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். பிரியமானவர்களே, அவன் கையால் ஆண்டவர் அவனை அபிஷேகம் பண்ணி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வரத்தை கொடுத்து ஆண்டவர் அவனை அனுப்புகிறார். லட்சக்கணக்கான பேரை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கான ஒரு பெரிய ஒரு கனமான ஊழியத்தை அவன் மீது வைக்கிறார். அவன் தான் கேட்டிருந்தா அவன் கேள்வி கேட்டிருக்கணும், என்னடா நான் இவ்வளோ பேரை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி இவ்வளோ செங்கடலை பிளந்து ஓரேபிலிருந்து கற்பாறையை உடைத்து தண்ணீரெல்லாம் கொண்டு வந்தேன், மாறாவை மதுரமாக மாற்றினேன், காடையை கொண்டு வந்தேன், அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் உங்களுக்காக, நீங்கள் என்னடானா எனக்கு விரோதமாக ஏதோ பேசுகிறீங்களேன்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையாகவே அவர் அந்த வசனம் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது, அவர் உண்மையாகவே அவரையே யாராவது திட்டினாலும் ஒரு வார்த்தை அவர் கேட்கவே இல்லை அதை பற்றி. இவ்வளவுத்துக்கு என்னென்னா அவர் என்ன பண்ணுகிறாரு, ஆண்டவர் அவர்கள் ஆஜராகி தண்டிக்கிறாரு. ஏன்னா மனத்தாழ்மை உள்ள ஒரு மனிதனை குறித்து பேசினதுனால ஆண்டவர் கூப்பிட்டு தண்டிக்கிறார். ஆனால் அப்பொழுதும் மோசே தேவன் சமூகத்தில் அழுது புலம்புகிறானா. எப்படி? சாதாரணமாக ஜெபிக்கல, ஆண்டவரே இவர்களுக்கு சுகத்தை தாரும், பலத்தை தாரும், வேலையை தாரும் அப்படிலாம். He cried before God. அதுதான் பிரியமானவர்களே மனத்தாழ்மை என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது நம்ம வாழ்க்கையில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருடைய அழைப்பையும் நம்ம பெற்று நம்மளை சிலர் சொல்லலாம், சிலர் சொல்லுவாங்க நம்மளைய, நீங்கள் ரொம்ப வீக்கு, நீங்கள் சரியாக அதை பண்ணுறதில்ல, சரியாக இதை பண்ணுறதில்ல. நீங்கள் அதை நினச்சி என்ன பண்ணணும், உடனே கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் என்னுடைய பலவீனம். அல்லேலூயா. பலவீனத்தில் என்ன பண்ணணும், பலவீனத்தில் என்ன பண்ணணும், நம்மளுடைய பலவீனத்தை குறித்து பெருமை பாராட்டணும்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அது நம்ம குறைவுகளை குறித்து, இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற குறைவு. நீங்கள் தாழ்த்தும் பொழுது பிரியமானல்ல, நீங்கள் உடனே போய்
அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று டபக்குன்னு ஒன்று அடிக்கிறது, அவங்க இன்னொன்று சொன்னால் நீங்கள் இன்னொன்று அடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா ஊழியத்திற்கு ஆண்டவருடைய அழைப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுக்கு நீங்கள் யார் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நீங்கள் எவ்வளவுக்கு குவைட்டாக தேவ சமூகத்தில் நிற்கிறீங்களோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். டக்குன்னு நாவெல்லாம் ஒரு மாதிரி ஆடும். கொஞ்சம் இந்த எப்படி இதை சமாளிக்க முடியலையே, எவ்வளோ நாள் விடுறது, நம்ம இன்றைக்கி ஒரு முடிவு கட்டிடணும் இதுக்கு அப்படின்லாம் நமக்கு தோணும். பெரியமாலே நீங்கள் அப்படிலாம் போனீங்கன்னா ஊழியத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் நம்மளே பயன்படுத்த முடியாது. அல்லேலூயா. ஒரு லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்துகிற லெவலில் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. உங்களை ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு கிருபையான வரங்களை கொடுத்து ஆண்டவர் உங்களை நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன கிரிட்டிசிசத்துக்கு உடனே பர்ஸ்ட் ஆனீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கி உணர்ந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும்னா என்னோட காணப்பட வேண்டிய ஒரு ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்னது, மன தாழ்மை எனக்குள்ளே காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரையும் போய் அந்த ஸ்பாட்லேயே கேட்கறது, அதெல்லாம் ஒரு உண்மையாகவே ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு விசுவாசிக்கு அடையாளமே கிடையாது. தட் இஸ் நாட் ரிக்வயர்ட். ஆண்டவர் ஆஜராகி உங்களுக்காக அவர் வாக்குவாதம் பண்ணணுமா, நீங்கள் அவர் இடத்துல போய் வாக்குவாதம் பண்ணுறது நல்லதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யார் வாக்குவாதம் பண்ணால் நல்லாயிருக்கும் சொல்லுங்கள்? கர்த்தர் வாக்குவாதம் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குமா? அது நல்லா இருக்காது. அந்த இடமே ஒரு மாதிரி ஒரு ஒரு கன்ஃபியூஷனும் ஒரு கமோஷனாக காணப்படும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, யூ ஷுட் லெட் காட் ஆப்ரேட். தேவனுடைய ஊழியத்தில் யூ ஷுட் லெட் காட் ஆப்ரேட். தேவன் எனக்குள் இருந்து எனக்காக அவர் கிரியை செய்வார். பிகாஸ் தாழ்மை உள்ளவன் மேல் ஆண்டவர் எப்பொழுதும் என்னவா இருக்கிறாரு, சிந்தையாக இருக்கிறாரு. உங்களை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், உங்களை எப்படி உயர்த்தணும், உங்களை எப்படி ஆசிர்வதிக்கணும், ஆண்டவர் அதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிற வேளையில் நீங்கள் எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட். அல்லேலூயா. 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 26 29 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் ஏன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார்? ஏன் நம்ம பெருமை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் தன்னை குறித்தே புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. தன்னை குறித்தே நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், நான் அப்போவே அப்படி பண்ணேன், இப்போவே இப்படி பண்ணேன், அவ்வளோ செஞ்சேன், இவ்வளோ செஞ்சேன், அவங்களே குறித்து பெருமை பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், தன்னை குறித்தே புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் மேலே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவர்கள் மீது சிந்தையாக இருக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. ஒரு வல்லமையான ஆண்டவர் ஒரு ஊழியத்தில் நம்மளையும் என்னையும் உங்களையும் நடத்தணும்னா நமக்கு என்ன காணப்பட வேண்டும், மன தாழ்மை நம்ம வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நீங்கள் இந்த வேத புஸ்தகத்தில் நீங்கள் யாரை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாரு என்று நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யாரை மகிமையாய் பயன்படுத்தி இருக்கிறார்னா இப்படி மனத்தாழ்மையாய் சாந்த குணமாக இருக்கிறவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தின் பார்வையில் அவர்கள் வீக்காக தான் இருப்பாங்க. சில நேரத்தில் நம்மள்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க அப்படின்னா நீங்கள் அதை உடனே ஒரு தீர்வு காணுங்க. நமக்கு தெரிஞ்சால் பண்ணலாம், தெரியாததை நம்ம எப்படி பண்ண முடியும்? அல்லேலூயா. நமக்கு முடிஞ்சதை நம்ம பண்ணலாம், முடியாததை எப்படி பண்ண முடியும்? அது சில நேரத்தில் நம்ம அப்படியே நம்ம விட்டுறோம். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல அவர் கடந்து வந்து நம்மளுடைய காரியங்களை ஆண்டவர் பொறுப்பெடுத்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பிரியமானவர்களே, நான் இதோட கூட நிறுத்துகிறேன், நேரம் கடந்து போகிறதுனால. ஸோ இந்த நாளில் ஞாபகம் வைத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்கள் மேலே
ஆண்டவர் என்னவா இருக்கிறார்? சிந்தையா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, யார் மேலே சிந்தையா இருக்கிறார்? நீங்கள் அந்த தாழ்மையுள்ள குரூப்பில் நீங்கள் காணப்படணும். ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஆண்டவர் உங்கள் மீது அபிஷேகத்தை ஊற்றுகிறதற்கு. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வதற்கு, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு, உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தேவை. என்ன குவாலிஃபிகேஷன்? மனத்தாழ்மையாக இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி நம்ம ஒரு விஷயம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. ஹல்லேலூயா. வி பிரைஸ் யூ லார்ட். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் அந்த காலை வேளையில். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நீங்கள் என் மீது சிந்தையாக இருங்க என்று சொல்லி கேட்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு நன்றி. நம்ம சிறு கூட்டமாக இருந்தாலும் ஒரு விஷயம் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்துவோம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. குறைவுகள் இல்லாத மனிதர்களே இந்த பூமியில் கிடையாது. ஹல்லேலூயா. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லா நேரமும் பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க ஒருவருமே கிடையாது இந்த பூமியில். ஹல்லேலூயா. எல்லாரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு குறைவோடு கூட நம்ம காணப்படுகிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி இருக்கிறோமா? ஒரு விஷயம் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. எந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனிதர்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. வேலை ஸ்தலத்தில் காணப்பட்ட மனிதனுடைய சொல்லும் பொழுது கீழ்ப்படுகிறீங்க. டாக்டர் சொன்னால் உங்களை தாழ்த்தி எவ்வளவு நீங்கள் படிச்சிருந்தாலும் டாக்டர் சொல்லும் பொழுது நீங்கள் உடனே கீழ்ப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு படித்திருந்தாலும் உங்கள் சூப்பர்வைசர் சொல்லுகிறத கீழ்ப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கவர்மெண்ட் சொல்லுகிறத கீழ்ப்படுகிறீங்க. உங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சொல்லுகிறத கீழ்ப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக உங்களை அற்புதமாக நல்லா தாழ்த்தி நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்கள் அப்பா அம்மாவுக்கு முன்னாடி கூட நல்லா உங்களை தாழ்த்தி நீங்கள் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் கேட்கிறார், ஹல்லேலூயா, நான் உன்னுடைய தகப்பனால் என்னுடைய கனம் எங்கே என்று சொல்லி. If you really believe that I am God, hallelujah, if you really think that I am your father, where is my honor? The Lord asks. Hallelujah. கர்த்தர் நம்மளிடத்தில் கேட்கிறார் பிரியமானவர்களே. ஒரு விஷயம் இந்த காலை வேளையில் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு தான் அந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புதத்தை செய்யணும் தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யாருக்கோ கீழ்ப்படுறீங்க, என்னென்னமோ மருந்தெல்லாம் எடுக்கிறீங்க, என்னென்னமோ டெஸ்டெல்லாம் எடுக்கிறீங்க, என்னென்னமோ செய்கிறீங்க பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்கள் ஏன் கீழ்ப்படிய மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியத்திற்கு ஏன் ஒப்பு கொடுக்க மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஏன் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக கடினமாய் வைத்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய தான் அந்த காலை வேளையில் பேசுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சும்மா பேசுகிற தேவன் அல்ல. மரியாளுடைய சரீரத்தில் அற்புதம் செய்த தேவன். ஹல்லேலூயா. நாமானுக்கு அற்புதம் செய்த தேவன். ஹல்லேலூயா. எலிசபெத்துக்கு அற்புதம் செய்த தேவன். மன தாழ்மையினால் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. Because of their humility they received the healing in their lives. Hallelujah. Because of the humility they received the deliverance in their life. Hallelujah. Thank you Jesus. Thank you Father. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. God loves you. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். Hallelujah. ஆண்டவர் உங்கள் மீது அவருடைய வல்லமையை ஊற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்திருக்கிறார். Hallelujah. ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களுடைய இருதயத்தை தாழ்த்துங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. எந்த விஷயத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ தேவ சமூகத்தில் அறிக்கையிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவர். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நம்ம ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும்.
Hallelujah. Thank you, Jesus.